வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. விஜய் கட்சி முன்னிலை, 2வது இடத்தில் அதிமுக, 3வது இடத்தில் திமுக, அமைச்சர்கள் பலர் பின்னடைவு, சென்னை முழுவதும் தாவேகா கைப்பற்றுறது போன்ற செய்திகள் வர்றாங்க. இது பின்னாடி கூட பெரிய லெவலில் மாறுமான்னு தெரியல. பெரிய லெவலில் மாறினாலுமே விஜய் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இதைத்தான் நான் தொடர்ச்சியாக சொன்னேன். மக்களை அரசியல்படுத்தாமல் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. மக்களை அரசியல்படுத்தலைன்னா பவர் பாலிடிக்ஸ்லும் தோல்வி வரும் அப்படிங்கிறது தான் நான் புதிய தலைமுறையில் கூட சொன்னேன். புதிய தலைமுறை விவாதத்தில் அதை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, 1957 உள்ளாட்சி தேர்தலில் சென்னையை கைப்பற்றுவது திமுக. அன்றிலிருந்து இப்போ வரையும் 2011 ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் கைப்பற்றினாங்க, அதிக இடங்கள் பெற்றாங்க. மற்றபடி சென்னை அப்படிங்கிறது பொதுவாக படித்தவர்கள் அதிகம் இருக்கிற இடம்னாலே திமுக ஜெயிக்குங்கிறது பொதுவான கருத்து. பொதுவான கருத்தில் வரலாற்றில் அது உண்மைதான், தரவுகள் அடிப்படை. அந்த அளவுக்கு இங்கே திமுக, திராவிடம், அண்ணா, நீதி கட்சி பாரம்பரியம் உள்ள பகுதி சென்னை. இந்த சென்னை அதாவது நீங்கள் என்னதான் இருந்தாலும் சென்னையில் அந்த கான்செப்ட் இருக்கும். நீதி கட்சியின் தொடர்ச்சி, அந்த வித்து விதை, அந்த மரபுங்கிறது சென்னையில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் திமுக எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் சென்னையில் மட்டுமாவது வெற்றி பெறும் அப்படிங்குவாங்க. அதற்கான கட்டமைப்போடு இருக்குது. மக்களும் அந்த சின்ன காரணம், படித்தவங்க இங்கே இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருப்பாங்க, அவங்கள வேலை வாய்ப்பை பற்றி யோசிப்பாங்க, நமக்கான இடஒதுக்கீடை பற்றி யோசிப்பாங்க, நம்ம பிள்ளைகளுக்கான என்னென்ன திட்டங்கள், இந்த மாதிரி யோசிக்கிறவங்க சென்னையில் அதிகங்கனால எப்பவும் திமுக ஜெயிக்குங்காங்குவாங்க. உங்களுக்கு தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலையும் உங்களுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த தன்மையை விட வழிபாடு தன்மை நிறையா இருக்கும். கடவுள் நம்பிக்கை, திருவிழா, ரசிகத்தன்மை, சினிமா ரசிப்புத்தன்மைங்கிறது தென் மாவட்டங்களில் அதிகம் இருக்கும். மேற்கு மண்டலத்தில் இந்த கடவுள் நம்பிக்கை, ஆன்மீக விழாக்கள், திராவிட எதிர்ப்பு மனநிலை, பண்ணையார்த்தனம், நில உடைமை சமூக மனநிலைங்கிறது கொங்கு மண்டலத்தில் அதிகம் இருக்கும். ஆகவே அங்கே திராவிட தன்மை, அதாவது திமுக ஜெயிக்காது. காங்கிரஸ், பிரஜா சோசலிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கும். இல்லைன்னா அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு ஃபேவராக இருக்குமே ஒழிய திமுகவுக்கு எப்பயும் நெருக்கமாக கொங்கு மண்டலம் இருக்காது. தென் மாவட்டமும் கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு சாதகமாக தான் இருக்கும். இது ஒரு பேட்டர்ன். வட தமிழகம்ங்கிறது உங்களுக்கு வேலூர், திருப்பத்தூர் போன்ற பகுதியால் நக்சல்பாரி இடதுசாரிகள் தொடக்கத்தில் 52, 54 இருந்த பகுதி, ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் வந்தப்ப. திமுக வளர்ந்த பிறகு அந்த நக்சல் இடதுசாரிகள் இருந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது திமுகவுக்கு சாதகமாச்சு வட தமிழகம் முழுவதும். 1957 15 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கடைமடை பகுதியும் வட தமிழகம் தான் அவங்க ஜெயிச்சாங்க. 62 அவங்க ஜெயிச்ச 50 தொகுதியிலையும் கடைமடையும் வட தமிழகம், சென்னை தான் அதிகம். ஸோ இந்த அளவுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு. தமிழ்நாட்டுடைய பேட்டர்னாலே கடைமடை, வட தமிழகம், சென்னை, இது 3 திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். கடைமடை முழுக்க சாதகமாக இருக்கும், சென்னை முழுக்க சாதகமாக இருக்கும். வட தமிழகம் திமுகவுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும். பாமக வந்ததுக்கப்புறம் பாமகவும் அந்த இடத்த கொஞ்சம் பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் சாதகம். தென் மாவட்டனாலே கண்ணை மூடிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா தான். காங்கிரஸ் மூப்பனாருக்கு கூட தனியாக திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் தனியாக நிற்கும் போதே ஓட்டு கிடச்சிச்சு. இதெல்லாம் தமிழ்நாடுடைய பேட்டர்ன். ஆனால் இன்னைக்கு வாக்களிக்கிற தலைமுறைக்கு இந்த பேட்டர்ன் தேவையே கிடையாது. தென் மாவட்ட பேட்டர்ன், வட தமிழக பேட்டர்ன், கொங்கு பேட்டர்ன், கடைமடை பேட்டர்ன், இங்கே நக்சல்பாரி பேட்டர்ன், திமுக பேட்டர்ன், திராவிட பேட்டர்ன், ஐடி பேட்டர்ன், படித்தவங்க பேட்டர்ன், சமூக நீதி பேட்டர்ன், இப்படி ஒரு ஓட் பேட்டர்னே இங்கே தேவையில்லை. அவர்களுக்கு வேட்பாளர் தேவையில்லைங்க. இப்போ 90லேருந்து 100 தொகுதி விஜய் கட்சி ஜெயிக்க போகிறதா செய்திகள் வருது. இந்த 100 தொகுதியில் யாருக்கு வாக்களித்தேன்னு கேட்டால் அவங்க சொல்ல தயாராக இல்லை, சொல்ல தெரியல, எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. அந்த கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வேட்பாளர் தேவையில்லை, என்ன கொள்கை தத்துவம் தேவையில்லை, விஜய் விசில், விஜய் விசில், இது போதும். இவங்க எல்லாம் விஜய் ரசிகரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இவங்களுக்கு பலருக்கு திராவிட எதிர்ப்பு இருக்கு. திராவிட கருத்தியல் ரீதியாக கூட இல்லை, ஏன் எதுக்குன்னு தெரியாது. திமுக தொடர்ந்து இருக்கு, வரக்கூடாது. திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்கு, வரக்கூடாது. இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கிறதுனால விசில், அப்போ விஜய்க்கு போடுவோம், நான் எடப்பாடிக்கு மேலே விஜய்க்கு போடுறோம். அந்த மாதிரியான தன்மையில் இவங்க நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அப்போ 45, 55 வயது உள்ள உங்களுடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு. 18லேருந்து 45 வயது வரை உங்களுடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்று, குடும்பமாக வாக்களிக்கிற கல்ச்சர் போயிருச்சு. குடும்பமாக திமுக குடும்பம், நாங்கள் காங்கிரஸ் குடும்பம், நாங்கள் ஏடிஎம்கே குடும்பம்னு சொல்லுவாங்களே, அந்த பேட்டர்னை உடைச்சிட்டு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் 5 மாதிரி வாக்களிக்கக்கூடிய முறை இந்த தேர்தலில் அதிகம் வந்திருக்கு. அப்பா, எங்க அப்பா உதயசூரியன் கட்சி, எங்க அம்மா ரெட்டலை, இப்படி சொல்றதெல்லாம் போய் அம்மாவாது அப்பாவாது நான் விசிலுக்கு போடுவேன் அப்படிங்கிறது. அப்புறம் பிள்ளைக்காண்டி அம்மா அப்பாக்கள் விசிலுக்கு போட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதாவது கொள்கை ரீதியான டிரான்ஸ்ஃபர்ல, தேவை அடிப்படையிலான வாக்கு பரிமாற்றம் அல்ல, மாநில நலன், டெல்லி எதிர்ப்பு, இந்த மாதிரி யோசிச்சு வாக்கு நலன்ல இந்த எந்த அரசியலும் இல்லாம
எங்க பாப்பாவுக்காண்டி எங்க பேரன் பேத்திக்காண்டி போட்டுறவங்களும் போட்டிருக்கிறாங்க. நான் கூட அந்த மாதிரி நிறைய போட மாட்டாங்கன்னு நினைச்சேன். 74 வயசு தாத்தா என் பேத்திக்காண்டி போட்டேன், 60 வயசு தாத்தா என் பேரனுக்காண்டி போட்டேன், இந்த மாதிரி நிறைய மாறி இருக்கிறாங்க. பெற்றவர்கள் பிள்ளைகளை கண்டிச்சு இதை செய்யுன்னு சொன்ன காலகட்டம் போய் லிட்டில் பிரின்சஸ் கான்செப்ட் 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்குள்ள பேரண்ட்ஸே வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவங்க பெரிய அரசியல் அழுத்தம் இடஒதுக்கீடு அவங்களுக்கே கிடையாது. இந்த 45 வயசுல இருந்து 50 வயசு வரை இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கே இது எப்பேற்பட்ட இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, 89ல் பஸ் மறியல் போராட்டம் அது தேவையில்லை, டிஎன்டி சீர்மரபினர் இஷ்யூ என்ன நடந்துச்சு, கைரேகை சட்டம் அது தெரியல, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு போராட்டம் அதெல்லாம் என்னன்னு தெரியல. நான் படிச்சுட்டேன், இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு எப்படி வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் வாங்கி தரட்டும், நான் இன்னைக்கு படிச்சு டீசெண்டா இருக்கிறேன். அதுவும் சென்னை மாதிரி பகுதியில் அன்டச்சபிலிட்டி கிடையாது, தீண்டாமையில பெரிய லெவலில் கொடுமைகள் கிடையாது. திராவிடம் உனக்கு என்ன செய்தது தெரியுமா, இடஒதுக்கீடு நீ எப்படி பெற்றாய் தெரியுமா, இந்த மாநில சுயாட்சி தமிழ் மாநிலத்துக்கான இது நமக்கு கொடியேற்ற மாநில உரிமையை வாங்கி தந்தது யாரு தெரியுமா, தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா, அது தேவையில்லைங்கிறான். தொழிற்சங்கங்கள் உனக்கு செய்தது உடனே அதை பூமர்த்தனங்கிறான். பூமர்த்தனம் இப்பெல்லாம் பேசுறது, இடஒதுக்கீடு சமூக நீதினு பேசுறது பூமர் அப்படிங்கிறான். 2K கிட்ஸ்காரே அதை ஜாலியாக என்ஜாய் பண்றான், ஜென்சி கிட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. விஜய் சொல்றாருல, நண்பா நண்பே ஸ்வைப் பண்ணுங்க, மூஞ்சில விசில் அடிங்க, இது அவங்களுக்கு பிடிக்குது, ரொம்ப ஈஸியா இருக்கு. ரிசர்வேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட மூஞ்சில விசில் அடிக்கிறது பிடிச்சிருக்கு, ஈஸியா இருக்கு. அவனுக்கு வந்து புத்தகம், அவனுக்கு என்ன இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், அவன் தலித்தா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவராக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவராக இருக்கட்டும், திராவிடத்தால் பலன் பெற்றவர்கள் பெறாதவர்கள், வன்மம் கொண்டவர்கள் யாராவனாலும் இருக்கட்டும், விஜய் பேசுற அரசியல் புரியுது, பிடிக்குது, ரொம்ப ஈஸியா இருக்கு. விசில் அடிங்க, அதிகார வர்க்கத்தை விமர்சிக்க வேண்டியதில்லை, விசில் அடிங்க, ஜாலியா இருங்க, நண்பா நண்பி வைப் இன்ஸ்டால போடுங்க, முகத்துல போய் விசில் அடி, இந்த டைம் போதுங்கிறாங்க. நான் இந்த மாநில உரிமைகளுக்காக இதெல்லாம் பெற்று தந்தேன், பிற மாநிலத்தை விட நம் மாநிலம் உயர்ந்தது, இந்த உரிமைகளை டெல்லி அதிகாரத்திலிருந்து தமிழ்நாடு பெறுவதற்கு அண்ணா பட்ட பாடு, இதை திராவிடம் எப்படி பெற்றது, அன்று இந்திய எதிர்ப்புக்காக நாம் பட்ட பாடு, இந்தியை மீண்டும் திணிக்கும் அமித்ஷா, இந்த டயலாக்லாம் அவன் காதுல விழல. அமித்ஷா, மோடி, பாஜக, டெல்லி, போர் அடிக்குது ப்ரோ, ப்ரோ ஐ ஆம் வெயிட்டிங் இல்ல, ஐ ஆம் கம்மிங், இது நல்லா இருக்கே, புரியுதுங்களா? அவன் இந்த மாதிரி அரசியல் விழுமிகள் உள்ள வார்த்தைகளை கேட்க தயாரா இல்லை. யாரு 40-45 நபர்களுக்கே அது தேவையில்லை. அப்ப அரசியல் உணர்வு பெற்றவர்கள் எல்லாமே 60, 65, 70 வயது மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப குறைந்த அளவில் உள்ள எண்ணிக்கையில் உள்ள இளைஞர்கள் மட்டுமே கொஞ்சம் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, தேர்தல் வரலாறு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அவங்க டிசைடிங் பேட்டரா இல்லை. கணிசமான வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு வந்து டான்ஸு, பாட்டு, ரீல்ஸு, நண்பா நண்பி அது ஜாலியா இருக்கு. அவனுக்கு இப்ப எனக்கு சாதி கொடுமை இல்லைங்கிறான், என்னைய பார்த்து யாரும் ஜாதி இது பண்ணலைங்கிறாங்க. எனக்கு இப்ப என்ன மத்திய அரசு மாநில அரசு அந்த இஷ்யூ சர்க்காரியா கமிஷன் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பட்ட பாடுகள் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, வேணாங்கிறீங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க கொள்ளையடிக்கிறீங்க, நீங்க ஊழல் பண்றீங்க, நீங்க மட்டுமே ஆட்சியில் இருப்பீங்களா, திராவிட கட்சியிலே தான் சுரண்டுதா, இப்படிங்கிற பிரச்சாரத்தை ஏன் எதுக்குன்னு அரசியல் ஆராயாம அதை ஏத்துக்கிறான். ஆமா இவங்க மட்டும்தான் கொள்ளையடிக்கிறாங்க, திராவிட கட்சியிலே வரணுமா அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சென்னை போன்ற பகுதிகளில் படித்த இளைஞர்களா இருக்கிறானே சமூகத்தை புரிந்த இளைஞர்களாக அவர்கள் இல்லைங்கிறதுனால இயல்பாக அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதற்கு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இங்க உள்ள திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக ரெண்டும் பாடத்திட்டத்தில் நீதி கட்சியை சேர்க்கிறோமா, சேர்க்கறது கிடையாது. சுயமரியாதை இயக்க வரலாறு, மொழி உணர்வு வரலாறு எதையுமே சேர்க்கல பாடத்திட்டத்துல. 3 மத கடவுள்களை பத்தியும் சேர்க்கிறீங்களே, இந்த தமிழ் மண், தமிழர் வரலாறு, இந்திய எதிர்ப்பு போராட்டம், இதெல்லாம் என்ன 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கா? பெரியாரை பற்றி முழுமையான வரலாறு இருக்கா? எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி 13 வயசுல அதை படிச்சாதானே இன்னைக்கு ஓட்டு போற 25 வயசு பையனுக்கு அந்த வரலாறு தெரியும். அப்ப அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா, ரீல்ஸு, இன்ஸ்டா, அதுல வரக்கூடிய டான்ஸு, அதுல வரக்கூடிய ட்ரெண்டிங் சாங்கு, இது மட்டுமே இருக்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச பிடிச்ச விஷயத்துக்கு அவங்க வாக்களிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. இதைத்தான் நான் புதிய தலைமுறை விவாதத்திலையும் சொன்னேன். இவங்க யாருமே மக்களை அரசியல் படுத்தல. பாடத்திட்டத்துல திராவிட இயக்க வரலாறு, சுயமரியாதை வரலாறு, இடதுசாரி வரலாறு, தொழிற்சங்க வரலாறு, தமிழ்நாடு பேர் வாங்குறதுக்கு எத்தனை பேர் செத்தாங்க, ஜீவானந்தம் வரலாறு, குமரி மாவட்ட வரலாறு எதையும் சேர்க்கல. ஏங்க அது மட்டும் இல்லாம இந்த திமுக ஆட்சி நாங்கள் இந்துக்கள் அதிகமா இருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னதுங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு. நானே அதை விமர்சனம் பண்ணேன். வேல் தூக்குனது தேவையில்லாதது. திராவிடம்ங்கிறது தமிழர்களுக்காண்டி தான். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. மதத்தை கையில் எடுக்கிறது பிஜேபி பேட்டர்ன். அதை இன்னைக்கு விஜய் கையில் எடுக்கிறாரு பாருங்க. அவர் கையில் எடுக்கலாம், ஏன்னா அது பிஜேபி பேட்டர்ன்ல வரும். திராவிட கட்சி எதுக்கு இந்துக்கள் கட்சின்னு சொன்னது? இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்க கூடாது. அது வந்து இந்துத்துவாவுக்கு தான் வலு சேர்க்குது. நிறைய விரதங்கள், நிறைய சடங்குகள், இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. இந்துத்துவா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அந்த சடங்குகள் மூலமாக கட்சியா பிஜேபி ஜெயிக்காது, ஆனா சடங்குகள் மூலமாக வருது.
அப்ப இதையெல்லாம் திராவிட சிந்தனையாளர்கள், பெரியாரிஸ்டுகள் இதை கவனத்தில் எடுத்திருக்கணும். முருகன் மாநாடு நடக்கும்போது கண்டிச்சிருக்கணும். நான் கண்டிச்சேன். முருகன் மாநாடு என்னன்னு கண்டிச்சு நான் ஒரு ஆள் வீடியோ போட்டேன். எதுக்கு முருகன் மாநாடுங்கிற பிஜேபி ஆட்சியா நடக்குது? முருகனுக்கு எதுக்கு மாநாடு? அவன் முருகன் நம்பிக்கையுள்ள வீட்டுல கும்பிட்டு போவாங்க. முருகனோ கிருஷ்ணனோ அவன் பிடிச்ச கடவுளுக்கு, அதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்க மாநாடு கடவுளுக்கு நடத்தணும்? இது பிஜேபி பேட்டன். ஸோ இதையெல்லாம் விடணும். எஸ்.வி. சேகர் போன்றவர்கள் திராவிட எதிர்ப்பாளர்களை கட்சிக்கு இணக்கமா சேர்த்துக் கொள்வது, எஸ்.வி. சேகர் அப்பா பேர்ல தெரு வைக்கிறது, இதையெல்லாம் நான் கடுமையா விமர்சனம் பண்ணோம். இதெல்லாம் தேவையில்லை திராவிட ஆட்சியில், பெரியார் ஆட்சியில். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் யாருக்கு வழிவகுக்கும்? இந்துத்துவ சக்திக்கு வழிவகுக்கும். அப்ப இதெல்லாம் அப்ப இந்துத்துவா சரி போல, பார்ப்பன ஆதிக்கம் சரி போல, ஏன்னா இவங்களே அப்படித்தானே இருக்காங்கிற மைண்ட் செட் வரும். முருகன் மாநாடு சரிதான் போலன்னா ராமர் கோயில் அதை சொல்லி நியாயப்படுத்துவாங்க. ஆக பெரியார் கொள்கையில் திராவிட கொள்கை, இப்ப கடவுள் மறுப்ப ஒரு பவர் பாலிட்டிக்ஸ்ல இருக்க கட்சி பேச முடியாது. ஆனா சாதி ஒழிப்பு, சடங்கு மறுப்பு, பெண் விடுதலை, தமிழ்நாடு விடுதலை, வடவர் எதிர்ப்பை கவனம் செலுத்தணும். வட இந்தியர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது மூலமா தான் இங்க பிஜேபி வரப்போகுதுன்னு நான் பலமுறை வீடியோ போட்டேன். அதுக்கு நமக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா பொதுமக்கள் பலர் ஆதரவு தந்தாங்க. இப்ப பாருங்க, வடவர் எண்ணிக்கை சென்னையில் அதிகரிச்சு இருக்கு. திராவிட இயக்கங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இங்க சென்னை மாதிரி ஏரியால வடவர் அதிகமாயிட்டாங்க. வட இந்தியர்கள் எப்படிங்க உதயசூரியனுக்கோ ரெட்டலைக்கோ பம்பரத்துக்கோ ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி பிஜேபி, இல்லது கை. அதுவும் இப்போ உள்ள சிலைக்கு கைக்கு போட மாட்டாங்க, பிஜேபி தான். வட இந்தியர்கள் இயல்பாக அதிகரிக்க, துறைமுகம், சிந்தாதிரிப்பேட்டை, சவுகார்பேட்டை, எங்க பார்த்தாலும் வட இந்தியர்கள் சென்னையில் அதிகரிச்சிட்டாங்க. இனி எப்படி இது திராவிட இயக்கத்தின் கோட்டையா இருக்கும்? தமிழ் உணர்வாளர்களின் கோட்டையா இருக்கும்? இயல்பாகவே வட இந்தியர்கள் அதிகரிக்கிறாங்க. வட இந்தியர்களோட நம்ம பசங்க இயல்பாக காஸ்மோபாலிட்டின் கல்ச்சர்ல பழகும் போது அவனுக்கு இயல்பாகவே தமிழ் உணர்வு, தமிழ்நாடு, இந்த விஷயங்கள்லாம் பயிற்றுவிக்கணுங்க. இன்னைக்கு டெல்லி ஆதிக்கம் இவ்வளவு செலுத்தும் போது அதை கோச் பண்ணணும். 18-19 வயசு பையனுக்கு நம்ம மொழியை அவங்க குறி வைக்கிறாங்க, நம்ம இனத்தை அவங்க குறி வைக்கிறாங்கன்னு. ஆனா இங்க அப்படியே வடவர் எதிர்ப்பு அரசியலை வீரியமா நம்ம செய்யலையே. இப்ப வடவர் எண்ணிக்கை ஃபுல்லா அதிகரிச்சிருச்சு. அவங்க எப்படி திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீழ்ச்சி, இந்த தோல்வி என்பதை உட்கார்ந்து நீங்க யோசிக்கணும்னா, கொள்கைகளை நாம் இளைஞர்களிடம் கடத்தவே இல்லை, கடத்தணும். வாசிப்பு அரசியலை அதிகப்படுத்தணும். இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி புத்தகங்களை படிப்பதை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளையும் தலைமுறையும் காப்பாற்ற முடியும். இப்பயும் சொல்றேன், திராவிட சித்தாந்தத்தை அழித்து விட முடியாது, பெரியாரிய கொள்கைகளை அழித்து விட முடியாது. ஏன்னா விஜயே பெரியார் பேரை சொல்லிதான் வர்றாரு. அவர் பிஜேபி சித்தாந்தத்தை நிறைவேற்றினாலுமே, கோயில் கோயிலா போனாலுமே, ஏன்னா இங்க பெரியாருங்கிற பேர் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இளைஞர்கள் பெரியாரை படிங்க, அண்ணாவை படிங்க, திராவிட இயக்கம், தமிழ்நாட்டின் போராட்டங்களை படிக்க வைக்கணும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை திராவிட இயக்கத்திற்கு, முற்போக்கு இயக்கத்திற்கு, இடதுசாரி இயக்கத்திற்கு உண்டு. அது இல்லைன்னா இந்த மாதிரியான சூழல் தான் வரும். இப்போ போய்கிட்டு இருக்க சூழல்ல தாவேக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிற மாதிரியான சூழல் போகுது. பார்ப்போம், இது மாறுமா என்னமாங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் இதற்கான காரணங்கள் என்ன என்பது விரிவாக அலசுவதுதான் ஊடகவியலாளருடைய கடமை. அந்த வகையில் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் சரியான நீங்க பின்னோட்டங்களை போடுங்க. எதையெல்லாம் நம்ம கவனிக்க தவறி இருக்கோங்கிறத நீங்க பாருங்க. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.